ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட் கிடச்சிருக்குங்க. தலைவர் 173 அதாவது தாய் கிழவி படத்தினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அந்த படத்தினுடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா, வருகிற ஏப்ரல் மிடில் தலைவர் 173 ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த படத்தில் வந்து ஃபெசில் ஜோசப் இவங்க பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு அற்புதமான முறையில் முன்னேறி கொண்டு இருக்கும் டைரக்டராக இருந்தார். இப்போ அவரே ஹீரோவாக நடிக்கிறார். சமீபத்தில் ரிலீஸ் ஆகிய அந்த பொன்மான் என்ன சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இந்த படத்தில் வந்து பிரியங்கா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன படங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணார். யோசிச்சு பாருங்கள், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திட்டம். இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு இப்போவே 75 வயதாகுது. அடுத்த 5 ஆண்டு அவர் கமிட்டடாக இருக்கார் அப்படிங்கிறத அப்போ அவருடைய உழைப்பை எண்ணி நான் மெய்சில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கமலஹாசன் இன்டர்வியூவில் சொல்லும்பொழுது, இப்போ நான் வந்து கல்கி படத்தினுடைய 2ஆம் பாகத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க போகிறேன். ஏன்னா அதில் தான் அவர் வில்லனாக நடிக்கிறார் இல்லையா, நடிக்க போகிறேன். அதற்கு அடுத்தது வந்து அன்பறிவு அவங்களுடைய டைரக்ஷனில் ஒரு படம் அவர் பண்ண போகிறாரு. நடுவில் நான் தலைவர் 173 முடித்ததுக்கு பிறகு தான் இந்த ரீயூனியன் திரைப்படத்தில் நாங்கள் நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பிஸியாக இருக்கார்ல. சூப்பர். ஃபசில் ஜோசப் வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூப்பரான ஒரு நடிகருங்க. அதான் இந்த படம் வந்து அந்த காமெடி கலந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பாக இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்துது.